ஓம் கஜத்வஜாய வித்மகே சுக அஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், குரு பேச்சு, சனி பேச்சு, ராகு கேது பேச்சு இப்படின்னு இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வீடியோஸ். ஸோ நம்ம தொடர்ச்சி அது மாதிரி வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் மாத பலன்கள், ஜூன் மாதம் ராசி பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். போன மாசம் மே மாசம் நம்ம பலன்கள் பேசினப்ப நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணீங்க, கமெண்ட்ஸ்ல விஷ் பண்ணீங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணீங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட ஜாதகம் பார்த்து பலன்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3 கிரக பயிற்சி நடந்துச்சு. இந்த 3 கிரக பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3க்குமே நம்ம வீடியோ போட்டிருப்போம். பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தவங்க உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துவோம். இந்த மாதம் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 7ஆம் தேதி பாத்தீங்கன்னா பக்ரீத் பண்டிகை. பக்ரீத்ங்கிறது உலகம் முழுக்க உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷம். உலகம் முழுக்க உள்ள முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பக்ரீத் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் முதல்ல. சரி, ஓகே. அடுத்து 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம் வருது. வைகாசி விசாகம் அப்படின்னாலே விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அப்ப வைகாசி விசாகம் முருகன் பிறந்த அந்த நாளை நம்ம கொண்டாடுறதுதான் பாத்தீங்கன்னா வைகாசி விசாகம். பொதுவாக இந்த விசாக நட்சத்திரம் யார் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தவங்க முருகனோட பேர் ஆட்டோமேட்டிக்கா வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாம. பாலமுருகன், பாலன், பாலதண்டாயுதபாணி, சண்முகா, சரவணன், இது மாதிரி சுப்பிரமணி, இது மாதிரி ஏதோ ஒரு வகையில முருகனோட பேரை அவங்க குடும்பத்துல ஒருத்தவங்க வச்சிருப்பாங்க. வைகாசி விசாகம் என்ன விசேஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு 5 முகம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த 5 முகம் இல்லாம 6வது ஒரு முகம் வரும், அதாவது அதோ முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6வது முகமா வர்றதுதான் முருகப்பெருமான் அப்படின்வாங்க. அதுல அந்த சிவபெருமான் பார்வதி தேவி ஏதோ சேர்ந்து 6வது ஒரு முகம் பிறக்கும். அந்த 6வது முகம் பேர் தான் அதோ முகம்னு சொல்லுவாங்க. அதுதான் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முருகனோட நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த சிவனோடைய பார்வதியோட 2 பேரோட ஆசீர்வாதம் நம்ம கிடைச்ச மாதிரி. அப்ப இந்த முருகன் பிறந்ததான் நம்ம வைகாசி விசாகம் கொண்டாடுறோம். அந்த வைகாசி விசாகம் உலகம் முழுக்க உள்ள முருகன் கோயில மிகப்பெரிய விசேஷம். அதுல முக்கியமா திருச்செந்தூர்ல நல்லா பண்ணுவாங்க அந்த விசேஷத்தை. எல்லா முருகன் கோயிலையும் இருக்கும். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் திருச்செந்தூர் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சரி, இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? நமக்கு பொதுவாகவே தெரியும், நமக்கு முருகன் அப்படின்னால முதல்ல குழந்தை அப்படிதான் ஞாபகம் வரும். அப்ப குழந்தை வரம் வேண்டி சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி வைகாசி விசாகம் வர்றப்ப விரதம் இருந்தா முருகன் போல அழகான குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, கணவன் மனைவி விஷயங்கள பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, இந்த மாதத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேஷ வீட்டுல இருக்கிறார். இது சுக்கிரன் சம வீடுன்னு சொல்றது. இவ்வளவு நாள் உச்சமா இருந்தாரு, இப்ப மேஷத்துல சம வீட்டுல இருக்கிறார். சரி, அடுத்த சூரியன் பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி வரை இங்க இருப்பார். 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுனத்துக்கு போயிருவார். புதன் மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் 2 முறை பயிற்சி ஆகிறார். அதாவது 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா புதன் இங்க 3ஆம் தேதி இங்க இருந்தாரு. 3ஆம் தேதிக்கு அப்புறம் மிதுன வீட்டுக்கு போயிருவாரு. இவர் திரும்ப 23ஆம் தேதி திரும்ப அடுத்த பயிற்சி வந்துருவார். இப்ப இந்த மாதத்துல புதன் மட்டும் 2 முறை பயிற்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி கடக வீட்டம் நீச்சத்துல இருந்தார். நீச்சத்துல இருந்து இப்ப சிம்ம வீட்டுக்கு வரார். 9ஆம் தேதி சிம்ம வீட்டுக்கு செவ்வாய் பகவான் வரார். கேது ஆல்ரெடி மே 18ஆம் தேதி இங்க வந்துட்டாரு. ராகுவும் மே 18 இங்க வந்துட்டாங்க. சனி பகவானும் மார்ச் மாசம் 29ஆம் தேதி பயிற்சி ஆகி இங்க வந்துட்டாரு. குரு பகவான் மே 14 குரு பயிற்சி ஆகி மிதுன வீட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த பயிற்சி எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். பொதுவாக தமிழ்நாட்டுல இந்த மாசம் பாத்தீங்கன்னா அனல் காற்று வீசும். அதே இடத்துல ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆலங்கட்டி மழையும் பெய்யும் இந்த நேரங்கள்ல. சரிங்களா? அது இல்லாம அந்த கடலோர பகுதி இருக்குல்ல, வேதாரண்யம், கடலூர், இது மாதிரி கடலோர பகுதிகள், இந்த பகுதிகளில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு சின்ன பாதிப்பு, வேதாரண்யம், கடலூர் மாதிரி கடலோர மாவட்டங்கள்ல ஏதோ சின்ன பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம கேரளால பாத்தீங்கன்னா மழை பெய்யும். இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கேரளால மழை பொழி கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த மாசம் பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், புஷ்பங்கள் இருக்குல்ல, பூ, இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாசத்துல. மஞ்சள் விலை கொஞ்சம் குறைவா இருக்கும். நாசனம் மற்ற விஷயங்களோட விலைகள்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் இருக்கும் ஸோ பார்ப்போம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? போன குரு பேச்சு தனுசு ராசிக்காரங்க சரியில்லை. நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சு, நிறைய பேர் பிரிஞ்சே போயிட்டாங்க. நிறைய பேர் அது இல்லாமல் நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு, ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, உடம்புல சரியில்லாம இருந்து, உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு, கடன் வாங்கி பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனைகள்லாம் தனுசு ராசிக்காரங்க போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அனுபவிச்சாங்க.
அது எல்லாம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ரிசல்ட் கொடுத்துருச்சு. ஏன்னா அந்த குரு பயிற்சி வந்து 7ஆம் இடத்துக்கு வந்ததுல இருந்தே, 6ஆம் இடத்துல இருந்து குரு 7ஆம் இடத்துக்கு வந்ததுல இருந்தே இந்த குரு வந்து ராசியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. குரு ராசியை பார்க்கறதுல இருந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி குரு பவன் இங்க கடகராசிக்குள்ள போறதுக்குள்ள தனுசு ராசிக்காரங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை செட்டில் ஆயிருவாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் உங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேற சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் ஜாதகம் பார்த்தாலும் நமக்கு தனுசு ராசிக்காரங்க பார்த்து நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. சரி, இந்த மாசம் எப்படி இருக்கும்? நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ராசிநாதன் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு, குரு ராசியை பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு அதே மாதிரி 7ஆம் வீட்டு அதிபதி மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானக்கூடிய கிரகம் வந்து ராசியை பார்க்கல. 3 கிரகம் ராசியை பார்க்குது. இது இல்லாம சனி வேற பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்ப இத்தனை கிரகம் ராசியை பார்க்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். குரு பார்வையும் சரி, சூரியனோட பார்வையும் சரி, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அது நடக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல நிறைய பேர் போவாங்க. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல வந்து குருவும் பார்க்கிறாரு, சூரியன் அரசு கிரகம் சொல்லக்கூடிய சூரியனும் ராசியை பார்க்கும்போது கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணி தான் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும். பட் ஜாதகம் பார்த்தது 2-3 பேர் கவர்மெண்ட் ஜாப் பத்தி கேட்டாங்க. அப்ப நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிரும். இந்த ஒரு வருஷத்துல கிடைச்சிரும். ஒரு சில பேர் கிடைச்சிருச்சு. இன்னும் இருக்க கொஞ்சம் பேருக்கும் கண்டிப்பா அந்த குரு நான் சொன்ன மாதிரி கடகராசிக்குள்ள போறதுக்குள்ள நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்பை கொடுத்துருவாரு. சூரியனும் அதுக்கு சப்போர்ட் பண்றாரு. சூரியன் 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கும்போது கிடைக்கும். கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடையாது, நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும். ஏன்னா சூரியன்னா உயர் பதவிகள், குருனா சூரியன் குருனா உயர் பதவிகளுக்கு சொல்றது. அப்ப சூரியன் குரு சேர்ந்து ராசியை பார்க்கும்போது உயர் பதவிகள் கிடைக்கும். நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்கும். இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாசத்துல நடக்க போது தனுசு ராசிக்காரங்களுக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா புதனும் சேர்ந்து ராசியை பார்க்கறா. அப்ப படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க, நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டிபார்ட்மெண்ட் எந்த காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கும். ஏன்னா கல்வி கிரகம் புதனும் வந்து ராசியை பார்க்கறதுனால நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். உங்க அப்பா அம்மாவே சேர்ந்து உங்களுக்கு வந்து பணம் கட்டி படிக்க வைப்பாங்க. அப்பா அம்மாவே உங்களை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு படிக்க வைப்பாங்க. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி அதே குரு தான். 9ஆம் வீட்டு அதிபதி சூரியனும் புதனோட சேர்ந்து ராசியை பார்க்கறப்ப கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் சார். படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா அவங்க நினைக்கிறது நடக்கும். வேலை பார்க்கறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வேலை பார்க்கறவங்களுக்கு நடக்கும். 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம். இப்ப அந்த தொழில் ஸ்தான அதிபதி யாரு? அவரும் புதன் தான். அவரும் போய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல ராசியை பார்க்கறாரா? அப்ப தொழிலும் நல்லா இருக்கும். தொழில நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் கிடைக்காம இருந்துச்சுன்னா அப்ப லாபம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2 பிசினஸ் பண்ணுவீங்க, 2 பிரான்ச் ஓபன் பண்ணுவீங்க. இது மாதிரி தொழில் விஷயங்கள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இனிமே வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி தான், இனிமே டவுன் கிடையாது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமே டவுன் கிடையாது. எல்லாமே அப்லிஃப்ட் தான் போய்கிட்டே இருப்பீங்க. சின்ன சின்ன டிராபேக் இருக்குது, இல்ல சரியில்லாம இருக்குன்னா உங்க சுய ஜாதகம் கொஞ்சம் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணாம இருக்கும், அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் சனி தான், 3ஆம் வீட்டு அதிபதி சனி தான். அவர் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி சொல்லுவாங்க. அவர் வந்து ராசியை பார்க்கிறாரு. அவர் 10ஆம் பார்வையா உங்க ராசியவே பார்க்கிறாரு. அப்ப 10ஆம் பார்வை சனி ராசியை பார்க்கும்போது என்ன கொஞ்சம் சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன மருத்துவ செலவு ஏதாவது விஷயங்கள்ல ஜுரம், ஃபீவர், கோல்டு, ஏதோ ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு பண்ற மாதிரி வந்து சனி ராசியை பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அதே இதுல பாசிட்டிவ் என்ன அப்படின்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது 2 இன்கம் பார்ப்பீங்க, 2 தொழில் செய்வீங்க, 2 பிசினஸ் பண்ணுவீங்க. மெயின் பிசினஸ் ஒன்று, சைடு பிசினஸ் ஒண்ணுங்கிற மாதிரி 2 பிசினஸ் பண்ணுவீங்க, 2 தொழில் வரும். 2 தொழில் நல்லா பண்ணி அதுல வருமானம் வரும். அதெல்லாம் இப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாசத்துல இருந்து. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அதே மாதிரி ஏற்கனவே வீடு இருக்கு சார்னா இன்னொரு வீடு கட்டுவீங்க. ஏற்கனவே வண்டி வாங்கினாம இருக்குன்னா இன்னொரு வண்டி வாங்குவீங்க. ஏற்கனவே ஒரு கார் இருக்குன்னா இன்னொரு கார் வாங்குவீங்க. இல்லை மாத்துவீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இந்த சனி பவன் கொடுக்க போறாரு. அர்த்தாஷ்டம சனினா ஹெல்த் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர நான் சொன்ன பினான்சியல் ஆஸ்பெக்ட், லக்ஸரியான ஆஸ்பெக்ட்ல எல்லா பிரச்சனையெல்லாம் இல்லை, நல்லபடி நடக்கும். 3ஆம் இடத்துல ராகு, அற்புதமான யோகம். 3ஆம் இடத்துல ராகு இருக்கலாம். 3ஆம் இடம் விஜய விரிய ஸ்தானம், புகழ் ஸ்தானம், தொடர்புகள் ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது தொடர்புகள் விரிவடைய போகுது. 100 பேர் 200 பேர் தான் தெரிஞ்சுச்சுன்னா இப்ப 1000 பேர் 2000 பேர் தெரிய போகுது. அந்த அளவுக்கு உங்க தொடர்புகள் விரிவடைய போது, அந்த அளவுக்கு நீங்க ஃபேமஸ் ஆக போறீங்க. உங்க ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம். அப்ப அந்த இடத்துல ராகு வரும்போது என்ன ஆகும்? உங்க தொடர்புகள் விரிவடைவது மூலியமா உங்க புகழ் அதிகமாகும். ஸோ நீங்க என்ன விஷயம் செய்றீங்களோ ஒரு டேலண்டா இருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு. 5ஆம் இடத்துல அடுத்து சுக்கிரன் இருக்காரு. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கலாமா? உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் தான், 6ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் தான். 6ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரும்போது குழந்தைங்க விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைங்களுக்கு அப்பப்ப ஏதாவது உடம்பு சரியில்லாம போறதோ இல்ல அவங்க விஷயத்துல ஏதாவது மனக்கவலை வர்றது இது நடக்கும். ஆனா கண்டிப்பா பெரிய லெவல்ல பாதிப்பை கொடுத்துறாரு. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் நல்லா இருக்கிறாரு, 5ஆம் வீட்டு அதிபதி நல்லா தான் இருக்கிறாரு. அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், 7ஆம் இடத்துலயும் கிடைக்கும். அடுத்த ஆவணி மாசம் இங்க வருவாரு. அடுத்தது அப்புறம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் இங்க வருவார். அப்ப அடுத்த ஒரு 4-5 மாசத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்பந்தப்பட்ட பிரச்சனையே கிடையாது. நீங்க எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப்ல போயிருவீங்க. 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கும்போது கணவனா இருந்தா மனைவிக்கு, மனைவி இருந்தா கணவனுக்கு யோகம். கணவனா இருந்தா மனைவி வேலை கிடைக்கும், மனைவியா இருந்தா கணவனுக்கு வேலை கிடைக்கும்.
கணவனுக்கு நல்ல பிசினஸ் கிடைக்கும், நல்ல வேலைக்கு போவாரு, ப்ரமோஷன் கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவாங்க சில பேர். ஏன்னா அயல் நாட்டு யோகம் சொல்றது 7ஆம் இடத்துல குரு புதன் சூரியன் 3 பேர் இருக்கும்போது வெளிநாட்டுக்கு போலாமானா போகலாம். வெளிநாட்டுல போய் நல்லா வருமானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 9ஆம் இடத்துல செவ்வாய் யாரும் உங்களுக்கு 5 கூடியவர் 12ஆம் அதிபதி, இவர் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருக்கலாமானா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி ஒரு திரிகோண ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணத்துல போய் இருக்கிறாரு. அப்ப இது யோகம் தான். அப்ப உங்க பூர்வீகத்தினால யோகம், அவங்க அப்பா வழியில யோகம். ஏன்னா பூர்வீக ஸ்தானம் போய் 9ஆம் இடத்துல போய் இருக்கும்போது உங்க அப்பாவே சொத்து எழுதி கொடுப்பாரு, உங்க அப்பாவே சொத்தை பிரிச்சு கொடுப்பாரு, இல்ல அப்பாவே பணம் காசு கொடுத்து உங்க தொழிலுக்கோ எதுக்கும் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ அப்பா மூலியமா கிடைக்க வேண்டிய எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். 5ஆம் அதிபதியும் போய் 9ஆம் இடத்துல இருக்கனால நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு 9ஆம் இடத்தையும் சேர்த்து எடுக்கணும். அப்படி இருக்கும்போது இது தனுசு ராசிக்காரங்க பெண்களா இருந்தாங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்கிறாரு. ஆனா இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல கேது வேற போய் இருக்கிறாரு. பாத்தீங்களா, கேது இருக்கும்போது சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனா அதுவுமே சரியாயிரும், பெரிய லெவலில் வந்துடாது. ஏன்னா அந்த இடத்துல செவ்வாய் நல்லா திரிகோணத்துல நல்லா இருக்கிறாரு. கேது இருக்கனாலும் ஒரு தடை தாமதம், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சரி, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நெகட்டிவ் என்ன இந்த மாசத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இஎன்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அது நிறைய பேர் மொபைல் போன் சேஞ்ச் பண்ணுவாங்க, புதுசா மொபைல் போன் வாங்குவாங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும். நான் சொன்ன மாதிரி என்ன நெகட்டிவ் அப்படின்னா ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ராசி சனி பகவான் பாக்குறாரு. ஆனா குரு பார்வையில இருக்கனால நிவர்த்தி ஆயிரும். இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல அடிவயிறு உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது மட்டும் தான் நெகட்டிவ்னா, வேற எந்த நெகட்டிவும் கிடையாது. தனுசு ராசிக்காரங்க 27ஆம் தேதி 28ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த 2 நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டமாதிபதி சந்திரன் தான். அப்ப சந்திராஷ்டமத்துல சந்திரனும் அங்கேயே வந்துருவாரு. அப்ப இந்த தனுசு ராசிக்காரவங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார்ட்டையும் தேவையில்லாம வம்பு வழக்கு இழுத்துக்க கூடாது. சைலண்டா இருக்கணும். உங்க வேலைகளை மட்டும் பார்க்கணும். வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமா போகணும். பணங்காசு விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். எங்கேயும் மிஸ் பண்ணிடுவீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி தனுசு ராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி படிப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கவும் போகுது. ஸோ நம்ம இப்ப 12 ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது என்னட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என் ஃபோன் நம்பர் இருக்கு. ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வாட்ஸ்அப்ல உங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன் கிடைச்சுவாங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.